ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங் வசந்தோற்சவத்தோட புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. வசந்தோற்சவம் ஒரு நாளைக்கு 200 டிக்கெட்ஸ், கல்யாணோற்சவம் 500 டிக்கெட்ஸ், ஊஞ்சல் சேவா 150 டிக்கெட்ஸ், ஆர்ஜித பிரம்மோற்சவம் 300 டிக்கெட்ஸ், சகசர தீபாலங்கார சேவா 600 டிக்கெட்ஸ் போல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சு. புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஹாப்பி சேவா. ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. ஒரு இதுக்கு செக் பண்ணிக்கோங்க. ஒரு சேவா பற்றியும் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான லக்கி டிப் முடிஞ்சிருச்சு, ஆர்ஜித சேவா முடிஞ்சிருச்சு, வசந்தோற்சவம் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், வைகுண்ட துவார் தரிசனத்துக்கு உண்டான டோக்கன் 19ஆம் தேதிக்கு கொடுத்தாங்கல்ல, அதுக்கப்புறம் கீழ்த்திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனும் ஸ்ரீவாரிமேட்டில் திவ்ய தர்ஷன் டோக்கனும் ஓப்பன் பண்ணலை, க்ளோஸ்டாக தான் இருக்குது இந்த 4 இடங்களுமே. ஸோ டோக்கன் கொடுக்கறதுக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இன்றைக்கி நைட் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிடிடியில் கேட்டதுக்கு சாயந்தரம் போல் கேளுங்க, கால் பண்ணி பாருங்கள், ஓப்பன் பண்ணுற மாதிரி அப்டேட் வந்தால் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு கீழ்த்திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீவாரிமெட்டில் இருக்கக்கூடிய கவுண்டர் எல்லாமே க்ளோஸ்டாக தான் இருக்குது. நம்ம நடந்து போகலாம், ஸ்ரீவாரிமெட்டு வழியாகவும் நடந்து போகலாம், அலிப்பிரி மெட்டு வழியாகவும் அந்தந்த டைமிங்ஸுக்கு நம்ம நடந்து போகலாம். ஸ்ரீவாரிமெட்டில் கொடுக்கக்கூடிய திவ்யதர்ஷன் கவுண்டரும் கீழ்த்திருப்பதியில் 3 இடங்களில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கவுண்டரும் மூடி இருக்குது. டோக்கன்ஸ் கொடுக்கறது கிடையாது. தரிசனத்துக்கு நம்ம டைரெக்டாக போய் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். 24 மணி நேரமும் அந்த க்யூ ஓப்பனாக தான் இருக்கும். நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்குது இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டேஜில் போகிறப்போ நமக்கு லட்டுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அதுலேயே ரீஎன்ட்ரி டைமும் போட்டிருப்பாங்க. அதை வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரி கேட் வழியாக கூட நீங்கள் போய் மறுபடியும் சேர்ந்து சாமி தரிசனம் பார்க்கலாம், இல்லை அப்படியே கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து கூட சாமி தரிசனம் பார்க்கலாம். இப்போதைக்கு 6 மணி நேரம் டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் ஆறுதா ப்ரெஸ் ரிலீஸில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 10 மணி நேரம் கூட ஆகலாம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு, 10லேருந்து 12 மணி நேரம் கூட. ஸோ நீங்கள் 24 hours ஓப்பனில் தான் இருக்கும். கீழ்த்திருப்பதியில் ஒரு வேளை தெரியாமல் போயிட்டீங்க, கவுண்டர் க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னா அப்படியே மேலே போய் ஃப்ரீ பஸ்ஸில் ஏறினீங்கன்னா சில டைம் கிருஷ்ணதேஜா சர்க்கிள் வழியாக விடுவாங்க. கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா சிலாத்தோரணம் வழியாக விடுவாங்க. பஸ்ஸில் ஏறி ஃப்ரீ தரிசனம் சொன்னாலே அவங்களே இறக்கி விட்டுருவாங்க. மலைக்கு போய் நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். 24 மணி நேரமும் ஓப்பனில் தான் இருக்கும். இப்போ சொன்ன இந்த 4 இடங்கள்லையும் கீழ்த்திருப்பதியில் கவுண்டர்லாம் க்ளோஸ்டாக இருக்குது. டோக்கன் கொடுக்கறதுக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அதை பற்றின தகவல் எப்போ வந்தாலும் உடனே ஷேர் பண்ணுறேன். அடுத்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நேற்று அன்னப்பிரசாதத்தில் மாத்ருஸ்ரீ வெங்கம்மா பில்டிங்கில் சொல்கிறேன், மசால் வடை கொடுத்துருக்குறாங்க. ட்ரையல் பேசிஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பூண்டு வெங்காயம் இல்லாத மசால் வடை. ஸோ லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இது. திருப்பதி அன்னப்பிரசாத பில்டிங்கில் அன்னப்பிரசாதம் கொடுக்கறதோடு சேர்த்து புதுசாக மசால் வடை கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. காலையில் போனால் பொங்கல், உப்மா, சேமியாப்பான்னு சொல்லிட்டு ஒரு நாள் கொடுப்பாங்க. ஒரு 10:30 மணிலேருந்து லஞ்சு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ லஞ்சு சாப்பிட்றப்போ சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், கூடவே தேங்காய் சட்னி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. முட்டைக்கோஸோ இல்லைன்னா பீட்ரூட்டோ இதில் ஒரு காய்கறி ஒன்று கொடுப்பாங்க. அதோடு சேர்த்து சக்கரை பொங்கல், அதோடு சேர்த்து இப்போது மசால் வடையும் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் போய் இந்த மசால் வடை சாப்பிட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக தரிசனத்துக்கு போகிறப்போ சாப்பிட்டு ஷேர் பண்ணுறேன். கவுண்டர்களில் கிடையாது, அன்னப்பிரசாத பில்டிங்கில் கொடுக்குறாங்க. அடுத்து இன்றைக்கி மத்தியானம் 3 மணி போல் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ப்ளஸ் அதற்குண்டான தரிசன டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஈஸியாக இப்போ 2 மணிக்கு முன்னாடினா இப்போ கூட நீங்கள் பேமெண்ட் எல்லாம் முடிச்சுக்கலாம். தரிசன டேட் அண்ட் ஸ்லாட் மட்டும் 3 மணி போல் கிளிக் பண்ணி அவேல் தர்ஷன் மூலமாக புக் பண்ணிக்கலாம். திருப்பதி டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குதுங்கிறவங்க இந்த டிக்கெட் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக கிடைக்கும். ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம், ஆனால் போர்ட்டலில் இந்த டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க. ttdevastanams.ap.gov.inல மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து. ஆப் இந்த டிக்கெட் மட்டும் வேண்டாம், போர்ட்டலில் புக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நாங்கள் ஆப்பில் புக் பண்ணிக்கோம் அப்படின்னா கூட ஓகே தான். சில டைம் அந்த அவேல் தர்ஷன் லிங்க் இருக்க மாட்டேங்குது. அப்போ நீங்கள் மறுபடியும் போர்ட்டலில் தான் லாகின் செய்து பார்க்கணும். அதனால் பெஸ்ட்டு நீங்கள் போர்ட்டலில் புக் பண்ணிக்கோங்க. எந்த டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் இந்த டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம், ஈஸியாக புக் ஆகும். ஆன்லைன் சேவான்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சேவா நம்ம எஸ்பிசி சேனல் யூடியூப்லையோ டிவிலையோ பார்த்துக்கணும். 300 தரிசனம் வழியாக நம்மளை சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க.
மத்தியானம் 2 மணிலேருந்து 3 மணி ஸ்லாட் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி தரிசன டிக்கெட் போட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சேவாவை மாதமே நீங்கள் புக் பண்ணிக்கணும். மார்ச் மாதத்துக்கு உண்டான சேவை இப்போ அவைலபிளாக இருக்கும். அதுலேயே நீங்கள் புக் பண்ணிக்கணும். 2 பேருக்கெல்லாம் அந்த டிக்கெட் போட போகிறீங்கன்னா கல்யாணம் போட்டிங்கன்னா லட்டுவோட சேர்த்து ப்ளவுஸ் பீட்டும் உத்தரியமும் லட்டு கவுண்டர் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போய் நம்ம வாங்கிக்கலாம். மீதி 3 டிக்கெட்டுக்கு லட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க. அண்ட் ஒரு தடவை புக்கிங் முடிச்சுட்டு அதே நம்பரில் கூட இந்த டிக்கெட் புக் ஆகுது. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. ஈஸியாக நம்ம புக் பண்ணிக்கலாம். சேவாக்கு மட்டும்தான் நம்ம ரூபா கட்டணும். சேவா புக் பண்ணிவிட்டு மறுநாள் தான் நம்ம தரிசன டேட் சூஸ் பண்ண முடியும். சேவா இப்போ சொன்ன மாதிரி டிவிலையோ எஸ்பிசி சேனல் யூடியூப்லேயே பார்த்துக்கலாம். 300 தரிசனம் வழியாக சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. சேவா பே பண்ணால் நம்ம ரிசிப்ட் எல்லாம் எதுவும் வராது. தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்ப தான் நமக்கு டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். ஸோ சேவாக்கு பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டூ யூ வாண்ட் டு அவைல் தர்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதன் மூலமாக நம்ம தரிசன டேட் அண்ட் ஸ்லாட் புக் பண்ணிக்கலாம். பட் இப்போ நீங்கள் இந்த சேவா பே பண்ண போகிறீங்க அப்படின்னா அவைலபிலிட்டி இல்லை. தரிசன டிக்கெட் அவைலபிலிட்டி எப்படி பார்க்குறது அப்படின்னா, சேவாவை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு செக் தர்ஷன் அவைலபிலிட்டின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் தரிசனம் அவைலபிலிட்டி கூட இன்கேஸ் இப்போ லேட்டாக அந்த டிக்கெட்டை புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கூட புக் பண்ணிக்கலாம். கோத்திரம் கேட்கும். உங்களுக்கு தெரிஞ்சால் கோத்திரம் போடுங்க, இல்லைனா சிவ கோத்திரம் கொடுத்து பே பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டிக்கெட் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ தட் நமக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. சேவா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ஒருவேளை ஏப்ரல் மாதத்துக்கு மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை அப்புறமா புக் பண்ணிக்கலாம்னா கூட 1 இயர் டைம் கொடுக்குறாங்க தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே புக் பண்ணிவிட்டு போயிட்டு வந்துடுங்க, பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஈஸியாக இது புக் பண்ணிக்கலாம். இப்போ கூட ஓப்பனில் தான் இருக்குது. பேமெண்ட் எல்லாம் முடிச்சுக்கோங்க. 3 மணி போல் அதே மொபைல் நம்பரில் போர்ட்டலில் லாகின் செய்து புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போனீங்கன்னா வர்ச்சுவல் சேவா கிளிக் பண்ணால் அதில் அவைல் தர்ஷன் இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் தரிசன டேட் அண்ட் ஸ்லாட் சூஸ் பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணால் தரிசன டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்டுக்கு ரூம் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்குறீங்க. 100% ரூம் கொடுப்பாங்க. நம்ம ரூம் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். ஒரு டிக்கெட் தான் போட போகிறீங்க. இப்போ ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம்லாம் ரூம் புக் பண்ண முடியாது. கல்யாணோற்சவம் ஒரு டிக்கெட் போட்டால் ரூம் புக் பண்ணிக்கலாம். மீதி 3 சேவாவில் போகிறீங்கன்னா மினிமம் 2 டிக்கெட் போட்டால் புக் பண்ணிக்கலாம். இதுக்கும் ரூம் அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு. இந்த டிக்கெட்டுக்குன்னு பண்ண மாட்டாங்க. பொதுவாக ஓப்பன் பண்ணுறப்போ நம்ம புக் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த வர்ச்சுவல் சேவாவில் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஈஸியாக புக் பண்ணக்கூடியது. எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஏப்ரல் மாதத்துக்கு எல்லா நாட்களுக்கும் இந்த டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் 12ஆம் தேதிக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா சாமி தரிசனம் பார்த்துட்டு வெயிட் பண்ணால் மாட வீதியில் சாயந்தரம் 3 பெருமாள்களையும் நம்ம தரிசனம் செய்யலாம். ஸோ உங்களுக்கு எந்த டேட் கன்வீனியன்ட்டாக இருக்கோ சூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமான டேட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்கேன். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 83,806 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.59 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 23,352 பேர். நாளைக்கு மத்தியானத்தோட லக்கி டிப்பில் செலக்ட் ஆனவங்களுக்கு உண்டான லாஸ்ட் டேட் அண்ட் டைம் 12 மணி போல் முடிஞ்சிடும். ஸோ செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. ஹாப்பி சேவா, குறிப்பாக சுப்ரபாதம் சேவா நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செலக்ட் ஆகாதவங்க எவ்ரி மந்த் நம்ம ட்ரை பண்ணுவோம். 23ஆம் தேதி 3 புக்கிங். அங்கே பிரதட்சணம் 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன், சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் மத்தியானம் 3 மணிக்கு. ஸோ புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் தனித்தனியாக ஷேர் பண்ணுறாங்க. அங்கே பிரதட்சணம் சீனியர் சிட்டிசன்லாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸாக இருக்கட்டும், கம்யூனிட்டி போஸ்ட்டில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ தட் திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். கீழ் திருப்பதியில் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறது பற்றின இன்ஃபர்மேஷன் எப்போ வந்தாலும் இம்மிடியேட்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.